ஹாய், வாங்க டேஸ்ட் அண்ட் எம்மியான எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் சின்ன வெங்காயம், 10 பல் சின்ன சைஸ்டு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 சின்ன சைஸ்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 கப் தேங்காய். ரிச்சாக இருக்கிறதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, 8லேருந்து 10 முந்திரி ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தாளிப்புக்காக 1 பிரியாணி இலை, அன்னாச்சிப்பு, கொஞ்சோண்டு கல்பாசம், 1 மராட்டி மொக்கு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நான் 3 பெரிய சைஸ்டு வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பெரிய சைஸ்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்ட் அண்ட் எம்மியான ரோட்டு கடை எம்டி சால்னா ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை எது கூட வச்சு வேணாலும் ட்ரை பண்ணலாம். நான் சப்பாத்தியோட வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.